சிங்கள பௌத்த பேரினவாத ஆளும் கும்பலின் அரச பயங்கரவாதத்தால் ஈழத்தமிழினம் கொடூரமாக கொன்று குவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் என்னும் பெயரில் தமிழ் தேசிய இனத்தை சிங்கள இனவெறி கும்பல் அழித்தொழித்துள்ளது. முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்காலில் சுற்றி வளைக்கப்பட்ட எம் தமிழ் சொந்தங்கள் வவுனியாவில் உள்ள முல்கம்பி வேலி வதை முகாம்களுக்குள் சிக்கி அல்லல் பட்டு வருகின்றனர். உண்ண உணவில்லை, குடிக்க நீரில்லை, குளிக்க வாய்ப்பில்லை, நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதற்கு மருந்து இல்லை என்கிற கொடுமைகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வரும் எமது ஈழத் தமிழ்ச் சொந்தங்களை நேரிலே சந்திப்பதற்கும் ஆறுதல் சொல்லுவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி புறப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயணம். சிங்கள இராணுவ வதை முகாம்களில் சிக்கி வதைபடும் ஈழத் தமிழ்ச் சொந்தங்களை நேரிலே சந்திப்பதற்கு, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை நான் கருதுகிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்களின் தலைமையில் செல்லுகிற இந்த குழு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும். ராஜீவ் காந்தியை உங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை. லட்சக்கணக்கான தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாங்கள் துணிந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அஞ்சாமல் செல்லுகிறோம். ஈழத் தமிழர்களின் நிலையை அறிந்து வந்து உலகெங்கும் வாழுகிற புலம்பெயர்ந்த தமிழர்களின் பார்வைக்கு முன்வைப்பதற்கு இந்த பயணம் பயன்படும். குறிப்பாக மெனிக் ஃபார்ம் என்கிற முகாம் ஏறத்தாழ 1,60,000 தமிழர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு முகாமாக அது சொல்லப்படுகிறது. இந்த முகாம்களை சந்திப்பதற்கும் கொழும்பிலே 4வது மாடி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழர்களை சந்திப்பதற்கும் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு பயணம் செய்த விமானம் கொழும்பு கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் இறங்கியது. அங்கிருந்து இந்தியா ஹவுஸ் என்கிற இல்லத்திற்கு சென்றோம். அங்கு பெரியவர் இரா சம்பந்தம் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் வந்திருந்தனர். அவர்களோடு ஏறத்தாழ 40 நிமிடங்களுக்கு மேலான கலந்துரையாடல் நடந்தது. அவர்களை தொடர்ந்து இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் திரு ரவூப் ஹக்கீம் தலைமையிலான தோழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எமது குழுவினரை சந்தித்து உரையாடினர். அதன் பின்னர் பிளாட் EPRLF இயக்கங்களின் சார்பில் சித்தார்த்தன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை சந்தித்து சில நிமிடங்கள் அங்குள்ள நிலைமைகளை விளக்கி பேசினர். மேலும் முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து பிரிந்து அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிற இன்னொரு பிரிவின் சார்பில் அமைச்சர் ரிசாத் பிதுதீன் அவர்களின் தலைமையில் அவருடைய கட்சியின் தலைவர்கள் இந்த குழுவினரை சந்தித்து உரையாடினர். மேலும் மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் சந்திரசேகர் அவர்களும் அவருடைய கட்சியினரும் நாம் தங்கியிருந்த விடுதியில் வந்து எம்மை சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினர். இவர்களோடு கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையான் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினரை சந்தித்தார். இந்த தலைவர்கள் தங்களுடைய உணர்வுகளை கொட்டினார்கள். நான் சுரேஷ் பிரேமச்சந்திரன், நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஸ்ரீகாந்த், நான் பத்மினி சிதம்பரநாதன், கனிமொழி, ஹெலன் டேவிட்சன், நான் DKS இளங்கோவன், நான் சுதர்சன் நாச்சியப்பன், NSC சித்தன், விஜயன். உங்களை வரவேற்பது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்திப்பதோடு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய விஜயத்தின் நோக்கம் அகத்தான் இருக்க வேண்டும். இப்போ இங்கே இருக்கிற மக்கள் அகதிகள் ஏற்கிற உள்நாட்டிலே அகதிகளாக உரிய அந்த வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டு உரிய முறையில் அவங்க போய் இருப்பிடங்களுக்கு போய் சேர்ந்தாங்க.
இந்த மக்கள் குடிபெயர்ந்து யுத்த பிரதேசத்திலிருந்து வெளியே வர ஆரம்பித்தது ஏறத்தாழ இந்த வருடம் தை மாதம் சொல்லலாம். யுத்தம் முடிவடைந்தது வைகாசி மாதம் நடுப்பகுதியில். யுத்தம் நடக்கின்ற பிரதேசத்தில் ஆக 70,000 மக்கள் தான் இருக்கின்றார் என்பதுதான் அவருடைய கணிப்பு. இலங்கை அரசாங்கம் உணவோ அல்லது மருந்தோ அல்லது குடிதண்ணீரோ அல்லது மற்ற வசதிகளோ அனுப்பி வைத்தது ஆக 70,000 மக்களுக்கு. அப்போ நாங்கள் பகிரங்கமாக படத்தளவில் சொன்ன விஷயம் என்னவென்றால் 70,000 மக்கள் அல்ல, அங்கே குறைஞ்சது 3.5 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை பல தடவைகளில் நாங்கள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி கூறியிருக்கின்றோம். அது இலங்கை அரசாங்கம் மறுத்தது. ஆனால் இறுதியில் அந்த பகுதியில் இருந்து ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் வெளியே வந்தார்கள். வந்த மக்களை தவிர ஏராளமான மக்கள் கடைசி நாட்களில் ஏராளமான மக்கள் குடி செய்யப்பட்டார்கள். ஏறத்தாழ மொத்தமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அந்த யுத்தத்தின் மூலமாக குறைந்தது ஒரு 30,000 40,000 மக்கள் இருந்திருக்கு. எங்களுடைய கணிப்பு தமிழர் விடுதலை புலிகள் வெளியே வந்த பொழுது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதாவது வெள்ளைக்கொடிகள் வெளியே வந்த பொழுது அவர்கள் சுட்டுக் கொண்டு மக்கள் பாமர தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார். சரி, யுத்தம் முடிஞ்சது. யுத்தம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய பாதுகாப்பு ஆலோசகர் கே நாராயணன் அவர்கள் மனித வெளிவிகார செயலாளர் சிவசக்தி மேனன் அவர்கள் இங்கே வந்தார். நாங்களும் அவர்களை இங்கே சந்தித்தோம். அப்போ அவர்களுக்கு கூடிய முடியும் என்னவென்றால் அது பகிரங்கமாக இலங்கை அரசாங்கம் கூறியது 180 நாட்களுக்குள் 80 விதமான மக்களை தாங்கள் குடியேற்றுவோம் என்ற வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். இவ்விதமான வாக்குறுதிகள் இலங்கை அரசாங்கத்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடு செயலாளர் பன் கி மூன் வந்த பொழுது அவருக்கும் கொடுக்கப்பட்டது. தற்போது 130 நாட்களுக்கு மேலதிகமாக போய்விட்டது. இற்ற வரையில் எங்களுடைய கணக்கின் பிரகாரம் 25,000 மக்கள் கூட இந்த முகாம்களிலிருந்து வெளியே வரவில்லை. பருவமழை தூங்கிவிட்டது. இந்த மக்கள் பலவிதமான கஷ்டங்களை எதிர்நோக்கின்றார்கள். உணவுக்கு கஷ்டம், சமைக்க முடியாது, சமைக்க வழி இல்லை, மருந்து இல்லை, போதிய இருப்பிட வசதி இல்லை, டென்ட் டாபாலிங் டென்ட் நனைஞ்சு ஊறி தொம்பலாக இருக்குது. அதுதான் மக்கள் இருக்க வேண்டும். குடிநீர் தண்ணி இல்லை, சுகாதார வசதியில் மிகவும் மோசம். இந்த மக்கள் தன்னுடைய முகாம்களை விட்டு வெளியேற முடியாது. எவ்விதமான சுதந்திரம் இல்லை, எங்கேயும் போவதற்கு எவரையும் சந்திக்க முடியாது, இவருடையும் பேச முடியாது. அந்த கேம்ப் பல ஜோன்ஸ் இருக்கு. ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 இருக்குது. அந்த ஜோன் 1, ஜோன் 2 என்றது கொஞ்சம் துப்புரவாக இருக்குது.